அண்மை செய்தி. மேலும் 487 இந்தியர்களை அமெரிக்கா வெளியேற்ற இருப்பதாக இந்திய வெளியுறவுத்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. 487 இந்தியர்களை வெளியேற்ற உள்ளதாக அமெரிக்காவிடமிருந்து தகவல் வந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஏற்கனவே அமெரிக்காவிலிருந்து 100க்கும் மேற்பட்டவர்கள் இந்தியாவிற்கு திரும்ப அனுப்பப்பட்டனர். அப்போது அவர்களின் கைகளில் விலங்கிட்டும் கால்களில் சங்கிலி கட்டியும் அனுப்பியதாக சர்ச்சை எழுந்தது. இந்தியர்கள் பலரும் சமூக தளங்களில் அதற்கு எதிர்ப்பினை பதிவு செய்திருந்தார்கள். இனிமேல் அனுப்பப்படுபவர்களை அநாகரீகமாக நடத்தாமல் அனுப்புவதற்காக பேசப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் கூறியிருந்தார். நாடாளுமன்றத்திலும் இந்த விவகாரம் எதிரொலித்தது. எதிர்க்கட்சிகளும் அமளியில் ஈடுபட்டிருந்தார்கள். இப்படியான சூழலில் மேலும் 487 இந்தியர்களை அமெரிக்கா வெளியேற்ற இருப்பதாக தகவல் வந்துள்ளதாக வெளியுறவுத்துறை கூறியுள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். கணபதி, ஏற்கனவே இந்தியாவிற்கு அனுப்பப்பட்ட இந்தியர்கள் கைவிலங்கிட்டு கால் சங்கிலிட்டு அனுப்பப்பட்டதாக சர்ச்சை எழுந்த நிலையில் தற்போது மேலும் 487 இந்தியர்களை அமெரிக்கா வெளியேற்றுவதாக கூறப்படுகிறது. அவர்கள் எப்போது இந்தியாவிற்கு அழைத்து வரப்படுகிறார்கள்? அமெரிக்கா தொடர்ச்சியாக மெக்சிகோ எல்லை உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலே அமெரிக்காவுக்குள் சட்டவிரோதமாக நுழைய முயற்சிப்பவர்களை தன்னுடைய காவலில் எடுத்து பின்னர் திரும்ப அனுப்பும் பணியை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்தியர்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்களும் அப்படி திருப்ப அனுப்பப்படுகிறார்கள். மேலும் முன்பே அமெரிக்காவில் சட்டவிரோதமாக நுழைந்து நியூயார்க், வாஷிங்டன் போன்ற நகரங்களிலே வாழ்ந்து வருபவர்கள் குறித்த தகவல் கிடைத்தால் அவர்களிடமும் விசாரணை நடத்தி அவர்களை காவலில் எடுத்து நாடு கடத்தும் பணியை தொடர்கிறது. இந்த விவகாரத்திலேதான் ஏற்கனவே 104 நபர்கள் விமானம் மூலமாக இந்தியாவுக்கு திருப்ப அனுப்பப்பட்டுள்ள நிலையிலே மேலும் பலர் இப்படி அனுப்பப்பட உள்ளார்கள் என்ற தகவல் கிட்டியிருக்கிறது. அமெரிக்க அரசிடம் ஆயிரக்கணக்கானோர் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் நுழைந்ததாக பட்டியல் இருப்பதாகவும் அந்த பட்டியல் படி அவர்கள் திருப்பி அனுப்பும் நடவடிக்கைகளை தொடங்கி கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில்தான் பல்வேறு தென் அமெரிக்க நாடுகள் மற்றும் இந்தியா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து சட்டவிரோதமாக நுழைந்தவர்களை முதல் கட்டமாக திருப்பி அனுப்பும் பணி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் தான் மேலும் 487 பேரை திருப்பி அனுப்பும் பணி தற்போது இறுதி கட்டத்தில் இருப்பதாகவும் விரைவிலேயே அவர்கள் அங்கிருந்து விமானம் மூலம் ஏற்றி இங்கே அனுப்பப்படுவார்கள் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 487 பேராவது மனிதாபிமான முறையிலே நடத்தப்படுவார்களா? இந்த 487 நபர்களை விலங்கு போடாமல் மனிதாபிமான முறையிலே விமானம் மூலமாக இந்தியாவுக்கு அனுப்ப வேண்டும் என்பது கோரிக்கையாக இருக்கிறது. இது தொடர்பாக அமெரிக்க அரசுடன் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். விரிவான தகவல்களுக்கு நன்றி கணபதி.